நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைய தின வேத பாட வகுப்பிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் என் வணக்கங்களையும் ஏறெடுக்கிறேன். சென்ற சில வாரங்களாக வேதத்தில், குறிப்பாக ஆதியாகம புஸ்தகத்தில் உள்ள நம்முடைய முற்பிதாக்களினுடைய வாழ்க்கையை தியானித்து வருகிறோம். இது 2 வகையான படிப்பினையை நமக்கு தருகிறது. நம்முடைய முற்பிதாக்களாகிய அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்த கிரியை விசேஷமாக தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவை எவை என்பதை நாம் கண்டு நாமும் அதை கடைபிடிக்கும்படியாக ஒரு குறிப்பு. அடுத்தபடி அவர்கள் மனுஷீகமாக செய்த தவறு என்ன, அதனுடைய பின் விளைவுகள் என்ன என்பதை ஆராய்ந்து நாமும் அந்த தவறு செய்யாதபடி நம்மை எச்சரித்து விலக்கி காத்துக்கொள்வதற்காகவும், இந்த 2 காரியங்களுக்காகவும் தான் அவர்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை, அவர்களுடைய குண நலன்களை ஆராய்ந்து அவர்கள் என்ன செய்தார்கள், அதனுடைய விளைவு என்ன என்பதை நாம் தியானித்து வருகிறோம். விசேஷமாக இன்று நாம் தியானிக்க இருப்பது ஆபிரகாமினுடைய பேரனும் ஈசாக்கின் மூத்த குமாரனுமாகிய ஏசாவினுடைய வாழ்க்கை. இதை படிப்பதன் மூலம் அவனுடைய குண நலனை கற்றறிந்து, விசேஷமாக அவனுடைய தவறு என்ன, அது எங்கே எப்படி ஆரம்பித்தது என்று கற்றறிந்து நம்மையும் நமது சந்ததிகளையும் தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்வதற்காக இது முக்கியமான பாடம். அதுதான் ஏசாவை பற்றி நாம் ஆதியாகம புஸ்தகத்திலே நாம் படிக்கலாம். ஏசா ஆபிரகாமின் மகனான ஈசாக்குக்கு அவனுடைய 60வது வயதிலே பிறந்தவன். ஈசாக்குக்கு 40 வயதில் கல்யாணமானது, ஆனால் 60 வயதில தான் குழந்தைகள் பிறந்தது. ஏசா யாக்கோபு இருவருமே ஒரே நேரத்தில் பிறந்த இரட்டை பிள்ளைகள் தான். ஆயினும் ஏசா முதலில் வெளிப்பட்டதால் அவன் மூத்தவனாக கருதப்பட்டான். இந்த ஏசாவின் வாழ்க்கையை பற்றி முதலாவது குறிப்பு நமக்கு ஆதியாகம புஸ்தகத்திலே 25வது அத்தியாயம் 27வது வசனத்திலே வருகிறது. இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆனபோது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். இதில் என்ன சொல்லுதுன்னா, அவன் வேட்டையில் பிரியம் உள்ளவனும் வன சஞ்சாரியுமாக இருந்தான். ஸோ அவன் வீட்டுக்குள்ள இருக்கிறதுல ஜாஸ்தி, நேரம் வெளியே தான் இருப்பான். அவனுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேட்டையாடுவது அன்றைக்கு இருந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட். அதிலேயே முக்கியமாக நேரத்தை அவன் செலவழித்து கொண்டு வந்தான். இதை இன்றைக்கு நம்ம பாஷையில நம்ம சொல்லுவதாக இருந்தா எப்படி சொல்லலாம்னா, வீட்டிலே தங்கி தெரியாமலும் பெற்றோருக்கு எந்த வகையிலும் உதவியாயிராமலும் எப்பொழுதுமே வெளியே ஊர் சுற்றி கொண்டிருப்பவன் நம்ம மொழிபெயர்க்கலாம். அவன் வேட்டையில் வல்லவனாக இருந்தான், வேட்டை பிரியனாக இருந்தான், எப்பவுமே அதுக்கு தான் ஓடிடுவான். வன சஞ்சாரியாக வெளியவே சுத்திக்கிட்டு இருக்கிறவனாகவே இருந்தான். இது அவனுடைய வாழ்க்கையில நம்ம பற்ற முதலாவது ஒரு காரியம். இரண்டாவதாக இவனை குறித்து நம்ம படிக்கக்கூடிய ஒரு காரியம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். அவன் பசிக்கு, ஒருவேளை பசிக்கு உணவு வேண்டும் என்று அதற்கு பதிலாக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை தன் சகோதரனுக்கு விற்று போட்டவன். இது அதே 25வது அத்தியாயத்துல 29 நம்ம படிக்கலாம். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்து இருக்கிறேன் என்றான். இதனால் அவனுக்கு ஏதோம் என்ற பெயர் உண்டாயிற்று. அப்போது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்போது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றம் கூலையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருத்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். இதுதான் அவனை குறித்து கொடுத்த, வேதத்தில் கொடுத்த 2வது ஒரு குறிப்பு. இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்பது தலைப்பிள்ளைக்கே உரியது. வம்சாவளியாக மூத்த பிள்ளைகளுக்கு தொடர்ந்து வருவது. விசேஷமாக ஈசாக்கின் மூத்த பிள்ளையான ஏசாவின் அந்த சேஷ்ட புத்திர பாகத்திலே தான்
ஆபிரகாம் தேவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்த ஆசீர்வாதமும் அந்த ஆசீர்வாதத்தை அவன் ஈசாக்கு கொடுத்ததும் அடங்கும். இதை ஏசா ஈசாக்கிடமிருந்து பெற்று தன் முதல் மகனுக்கு கொடுக்க வேண்டும். அது அவனுடைய முதல் மகனுக்கு போக வேண்டிய ஒரு பாகமாகும். இது ஒருவேளை உணவுக்காக இதை அலட்சியம் செய்து விற்று போட்டதால் அவனுக்கு பின்வரக்கூடிய சந்ததியே அந்த வாக்குத்தத்தின் ஆசீர்வாதத்தை இழந்து போய்விட்டது. தேவனுடைய இந்த ஆசீர்வாதத்தை அவன் அலட்சியம் செய்தது அறியாமல் செய்த காரியம் அல்ல, அறிந்தே செய்த ஒரு காரியம். எனவே தேவன் அவன் தன்னை அலட்சியம் செய்து புறக்கணித்ததாகவே தேவன் அதை அவர் கணக்கில் எடுத்துக்கொண்டார். மூன்றாவதாக, அவனுக்கு 40 வயதான போது தாய் தகப்பனை மதியாமல், தாய் தகப்பனுடைய ஆலோசனையின்படியும் தாய் தகப்பனுடைய சம்மதத்தோடும் அல்ல, தன் சுய விருப்பத்தோடு போய் ஏத்தியன் வம்சத்தை சேர்ந்த 2 பெண்களை திருமணம் செய்து கொண்டான். அந்த 2 பெண்களுமே ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் உபத்திரவம் கொடுக்கிறவர்களாகத்தான் இருந்தாங்க. இதை 26வது அத்தியாயத்துல 34, 35 வசனங்களில நம்ம படிக்கலாம். ஏசா 40 வயதான போது ஏத்தியனாகிய பேரியனுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மத்தையும் விவாகம் பண்ணினான். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவாய் இருந்தார்கள். வயதான தன் தாய் தகப்பனுக்கு இவன் திருமணம் செய்து கொண்டு வந்த போது ஈசாக்கினுடைய வயது 100. அவன் தாய்க்கும் தகப்பனுக்கும் உதவியா இராமல் அவர்கள் வயதான காலத்தில் மேலும் அவர்களை உபத்திரவப்படுத்தத்தக்கதாக தன் மன விருப்பத்தின்படி தன் கண்களுக்கு பிரியமான 2 பெண்களை அவன் செலக்ட் பண்ணி கொண்டு வந்தான். அது அவங்களுக்கு இடைஞ்சலாகவும் தொந்தரவாகவும் தான் இருந்தாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். இதை தொடர்ந்து யாக்கோபும் ரெபேக்காலும் ஒரு முடிவு செய்யறாங்க. தன்னுடைய அடுத்த பிள்ளையும் இந்த மாதிரி இந்த இதிலிருந்து ஒரு பெண்ணை கொண்டு வந்து விடக்கூடாது என்பதற்காக யாக்கோபுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி ஒரு கட்டளையும் கொடுக்குறாங்க. அது 27வது அத்தியாயம் 46வது வசனத்துல இருந்து 28வது அத்தியாயம் 1-2 வசனம் வரைக்கும் இருக்குது. பின்பு ரெபேக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளில் யாக்கோபும் ஒரு பெண்ணை கொள்வானானால் என் உயிர் இருந்த ஆவதென்ன என்றாள். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டிற்கு போய் அவ்விடத்திலே உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண்கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். இவன் அவன் சொன்ன கட்டளையை கேள்விப்பட்டு தாய் தகப்பன் சொன்ன கட்டளையின்படி யாக்கோபு தன் தாயின் சகோதரனான லாபான் இடத்துக்கு போனான். இதை 28வது அத்தியாயத்துல 6-9 வசனங்களை படிக்கிறோம். இதன் விளைவு என்ன அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொள்ளும்படி அவனை பதான் அராமுக்கு அனுப்பினதையும் அவனை ஆசீர்வதிக்கையில் நீ கானானியருடைய குமாரத்தில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும் யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதை நிமித்தம் கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனுடைய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும் ஏசா இஸ்மவேலிடத்திற்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவியுமே அன்றி ஆபிரகாமின் குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபயோத்தின் சகோதரியுமாக மகளத்தை விவாகம் பண்ணினான். இது அவன் எதற்காக செய்தான் என்றால் தாயின் தகப்பன் மேல் உள்ள தன்னுடைய கோபத்தை காட்டுவதற்காக இந்த காரியத்தை செய்யறான். அதாவது ஈசாக்குக்கு இடையூறாக இராதபடி ஆபிரகாம் தேவ கட்டளையின்படி பிரித்து அனுப்பப்பட்ட ஈசாக்கை விட்டு தள்ளி பிரித்து அனுப்பப்பட்ட
இஸ்மவேல் வீட்டுக்கு போய் அவன் மகளை திருமணம் செய்து தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்தான். இது தன் தகப்பன் தாயின் மேல் உள்ள கோபத்தை காட்டுவதாக இருந்தாலும் கூட தேவன் விலக்கி வைத்ததை இவன் தெரிந்தெடுத்து தன் வீட்டுக்குள் கொண்டு வந்ததனால தேவனும் இவனை தன்னை விட்டு விலக்கி வைப்பதற்கு இது ஒரு காரணமாயிற்று. நான்காவதாக, தன் சகோதரன் யாக்கோபு மாமன் வீட்டிலிருந்து திரும்பி வரும்போது 20 வருடங்கள் கழித்து அவன் திரும்பி வரும்போது அவனை எதிர்கொண்டு வர 400 பேரோடு போனான். 32வது அத்தியாயத்துல 3-6 வசனங்கள்ல நம்ம அதை பார்க்கலாம். பின்பு யாக்கோபு ஏதோம் சீமையாகிய சேயீர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவின் இடத்திற்கு போக முடிய ஆட்களை அழைப்பித்து, நீங்கள் என் ஆண்டவனாகிய ஏசாவின் இடத்திற்கு போய் நான் இதுவரைக்கும் லாபான் இடத்தில் தங்கியிருந்தேன் என்றும் எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டென்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும் உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்ல சொன்னான் என்று சொல்லும்படியாக கட்டளை கொடுத்து தனக்கு முன்பாக அவர்களை அனுப்பினான். அந்த ஆட்கள் யாக்கோபின் இடத்திற்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவின் இடத்திற்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோட உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அதாவது 400 பேர் அவனை வரவேற்பதற்காக வரவில்லை, அந்த 400 பேர் எதிர்கொள்ள வருகிறார்கள் என்பதனுடைய அர்த்தம் உமக்கு விரோதமாக எதிர்த்து வருகிறார்கள் என்பதுதான். ஆனா அந்த மாதிரி விரோதமாக வந்த ஏசாவை அதற்கு முன்தினம் யாக்கோபுக்கு விரோதமாக வந்த லாபானை தேவன் அவனை எச்சரித்தார். யாக்கோபுடத்திலே நீ நன்மையை என்று தீமை பேசாதே என்று எச்சரித்து அனுப்பினால அவன் அதை வந்து சொல்லிட்டே போனான். உன் தேவன் எனக்கு இப்படி கட்டளையிட்டார், அதனால நான் உனக்கு விரோதமாக எதுவும் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவன் திரும்பி போனான். அதே தேவன் இங்க ஏசாவையும் எச்சரித்திருக்க வேண்டும். எனவேதான் அவனுக்கு விரோதமாக வந்த அவனோடு எதிர்த்து ஒன்றும் செய்யாமல் சமாதானமாக திரும்பி போனான். இதை நம்ம 33வது அத்தியாயத்துல 1-4 வசனங்கள்ல நம்ம பார்க்கலாம். யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஏசாவும் அவனோட கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரிகளும் வெவ்வேறாக பிரிவிரித்து, பணிவிடைக்காரிகளை அவர்கள் பிள்ளைகளை முதலிலும் லேயாலும் அவள் பிள்ளைகளை இடையிலும் ராகேலையும் யோசேப்பையும் கடைசியிலே நிறுத்தி தான் அவர்களுக்கு முன் நடந்து போய் 7 திசை தரம் மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரனை கிட்ட சேர்த்தான். அப்போது ஏசா எதிர்கொண்டு வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். விரோதமாக வந்தவன் தான், ஆனா தேவன் அவன் மனதை மாற்றியதனால அந்த சகோதர பாசத்தோடு இருவரும் ஒப்புர பண்ணார்கள். அதற்கு பிற்பாடு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் மரணத்திற்கு பிற்பாடு ஏசா யாக்கோபு இருந்த அந்த பகுதியை விட்டுவிட்டு வேறு ஒரு இடத்திற்கு பிரிந்து போனான். இதையே நம்ம பார்க்கலாம். 35வது அத்தியாயம் 28-29 வசனங்கள்ல நம்ம பார்க்கலாம். அத்தியாயம் 29, 28, 29 வசனம். ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசுமுள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். அவன் குமாரனாகிய ஏசாவும் யாக்கோவும் அவனை அடக்கம் பண்ணினார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அதை தொடர்ந்து வரக்கூடிய காரியம்தான் 36வது அத்தியாயம் 6வது வசனத்திலிருந்து. ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் வீட்டிலுள்ள யாவரையும் தன் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவஜந்துகள் யாவையும் தான் கானான் தேசத்திலே சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் சகோதரனாகிய யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்துக்கு போனான். அவர்களுடைய சம்பத்து மிகுதியா இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமற் போயிற்று. அவளுடைய மந்தைகளின் நிமித்தம் அவர்களை தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாதா இருந்தது. ஆதலால் ஏசா சேயீர் மலையிலே குடியேறினான். ஏசாவுக்கு ஏதோம் என்று பெயர். அவன் ஏற்கனவே இந்த சேஷ்ட புத்திர பாகத்தின்படியாக வரக்கூடிய தகப்பனுடைய இந்த ஆசீர்வாதத்தை விற்று போட்டான். அதன் நிமித்தமாகவும்
இப்ப 2 பேருமே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு விருத்தியடைந்து இருக்கிறாங்க. 2 பேரும் ஒரே இடத்துல இருக்க முடியவில்லை. ஏற்கனவே ஆபிரகாமும் லோத்தும் அப்படி பிரிந்து போனதை நம்ம பார்க்கிறோம். இங்க ஏசாவும் யாக்கோபும் பிரிந்து போகிறார்கள். இப்ப ஏசா அவனை விட்டு சேயீர் மலைக்கு போய் குடியேறான். அந்த சேயீர் மலை என்பது இன்றைக்கும் டூரிஸ்டுகள் வந்து போகக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. ஒரு மலை மேல அது போகக்கூடிய வழி 2 மலைகளுக்கு நடுவாக போகக்கூடியதுதான். ஒரு நல்ல ஒரு ஹைட்டான ஒரு இடம். அங்க போய் அவன் போய் குடியேறிட்டான். அவன் ஏசா தன் வாழ்க்கையில செய்த தவறு என்ன, அது எங்கே ஆரம்பித்தது என்று பார்க்கலாம். இதுவரைக்கும் ஏசாவை குறித்து நம்ம பார்த்துட்டோம். அவன் செய்த தவறு என்னன்னு பார்க்கலாம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை அலட்சியம் செய்தான். இன்றும் கூட நம்ம பிள்ளைங்க ஞாயிற்றுக்கிழமைகள தேவ சமூகத்தில் இருப்பதுக்கு, தேவ ஆலயத்துக்கு போவதை அலட்சியம் செய்து விட்டு வேறு எங்கெங்கயோ போறதை நம்ம பார்க்கிறோம். 2வதாக, பெற்றோருக்கு அடங்காமல் வீட்டிலே அவர்களுக்கு உதவியாக இராமல் அவன் வேட்டை பிரியவனும் வன சஞ்சாரியமாகவே இருந்தான். இன்றைக்கும் கூட அநேக வாலிப பிள்ளைகள் கிட்டக்க நம்ம அர்த்தம் பார்க்கிறோம். 3வதாக, தாய் தகப்பன ஆலோசனைப்படி அல்ல, தன் மனம் விரும்பின பெண்ணை திருமணம் செய்து வீட்டுக்கு கொண்டு வந்தான். அவங்க தாய் தகப்பனுக்கு மனம் நோவா இருக்கிறாங்க. அதை அறிந்த பிற்பாடு கூட தேவனால் இவர்களை விட்டு தூரமாக விலக்கி வைக்கப்பட்ட இஸ்மவேல் குடும்பத்துல போய் ஒரு பெண்ணை திருமணம் செய்து வீட்டுக்குள்ள கொண்டாந்து உள்ள வைத்தான். இந்த விலக்கி வைக்கப்பட்ட வீட்டிலே போய் இவன் சம்பந்தம் எடுத்து கொண்டு வந்தது தேவனும் இவனை கொஞ்சம் தன்னை விட்டு விலக்கி வைக்கக்கூடிய காரியமாகி போச்சு. இவன் கொண்டு வந்த நிமித்தமாக இன்னமும் தாயும் தகப்பனுக்கு வேதனை இன்னும் கொஞ்சம் கூட்டித்தான் பண்ணானே ஒழிய அதற்கு எந்த வித இதுவும் செய்யவில்லை. ஸோ பெற்றோரை கனப்படுத்தாதவும் பெற்றோருக்கு அடங்கி இருக்காதவும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அலட்சியமாக செய்ததுமே இவன் செய்த தவறு. அவன் பார்வைக்கு அது பெரிய காரியமாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா அதனுடைய விளைவு மிக 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 மோசமாகி போனது. தன் சகோதரனுக்கு விரோதமாக எந்திரிச்சு வந்தான். ஆனா தேவன் அவனை விரோதமாக செயல்பட விடாதபடியினால அவனோடு சமாதானம் ஆகிவிட்டு தேவன் அவனோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்ததனால அவனை விட்டு விலகி போனான். இது ஏசாவுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய காரியம். ஆனா இந்த ஏசாவினுடைய சந்ததியினர், அவனுடைய பிள்ளைகள் 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 எல்லாருமே எப்போதுமே யாக்கோபின் சந்ததிக்கு விரோதமாகவே செயல்பட்டார்கள். ஏசாவினுடைய பேரன் அமலேக், நம்ம அவனை குறித்து நிறைய இடத்துல படிக்கிறோம். அந்த அமலேக்கு சந்ததியினர் இஸ்ரவேலுக்கு மிக விரோதமாகவே காரியங்கள் செய்கிறவர்களாக இருந்தாங்க. அதே போலதான் ஏசாவுடைய வம்சமும். உதாரணத்திற்கு யாக்கோபனுடைய சந்ததியை எகிப்திலே இருந்து வெளியேறி 400 வருடங்கள் கழித்து வெளியேறி கானானுக்கு நோக்கி அவர்கள் பிரயாணமாக வந்தபோது அவர்கள் போகிற பாதையிலே அவர்களுக்கு வழிவிட மறுத்தார்கள். இதை நம்ம என்னாகம புஸ்தகம் 24வது 20வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம். 20வது அத்தியாயத்துல 14 21 வசனங்கள் நம்ம பார்க்கலாம். என்னாகமம் 20 14 to 21 வசனங்களில். பின்பு மோசே காதேசிலிருந்து ஏதோமின் ராஜாவின் இடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, எங்கள் பிதாக்கள் எகிப்துக்கு போனதும் நாங்கள் எகிப்திலே நெடுநாள் வாசம் பண்ணினதும் எகிப்தியர் எங்களையும் எங்கள் பிதாக்களையும் உபத்திரவப்படுத்தினதும் இவைகளால் எங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தமும் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம். அவர் எங்களுக்கு செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இப்பொழுது நாங்கள் உமது எல்லைக்கு உட்பட்ட காதேஸ் ஊரில் வந்திருக்கிறோம். நாங்கள் உமது தேசத்தின் வழியாக கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும். வயல் வழியாகவும் திராட்சை தோட்டங்கள் வழியாகவும் நாங்கள் போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும்
ராஜ பாதையாகவே நடந்து உமது எல்லையை கடந்து போக மட்டும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்போம் என்று உமது சகோதரனாகிய இஸ்ரவேல் சொல்லி அனுப்புகிறான் என்று சொல்ல சொன்னான். தெளிவாக அவன் சொல்லுகிறான். அதற்கு ஏதோ நீ என் தேசத்தின் வழியாக கடந்து போகக்கூடாது, போனால் பட்டயத்தோடு உன்னை எதிர்க்க புறப்படுவேன் என்று அவனுக்கு சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவனை நோக்கி, நடப்பான பாதையின் வழியாக போவோம், அதாவது ஹைவேல தான் போவோம், நாங்கள் சைடு ரூட்டுக்கெல்லாம் வரமாட்டோங்கிறாங்க. நாங்களும் எங்கள் மிருகங்களும் உன் தண்ணீரை குடித்தால் அதற்கு கிரயம் கொடுப்போம், வேற ஒன்றும் செய்யாமல் கால்நடையாக மாத்திரம் கடந்து போவோம் என்றார்கள். அதற்கு அவன், நீ கடந்து போகக்கூடாது என்று சொல்லி வெகு ஜனங்களோடும் பலத்த கையோடும் அவர்களை எதிர்க்க புறப்பட்டான். இப்படி ஏதோம் தன் எல்லை வழியாக கடந்து போகும்போது இஸ்ரவேலுக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் இஸ்ரவேலர் அவனை விட்டு விலகி போனார்கள். அவங்க போற இடத்துக்கு போறதுக்கு வழி கூட கொடுக்க மாட்டேன்டான். இதனால அவங்க அவனை விட்டு கொஞ்சம் சுத்தி வேற ரூட் வழியாக போக வேண்டி வந்து விட்டது. இந்த சமயத்துல இவங்க போறதுக்கு முன்னாடியே தேவன் அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார். அதை உபாகம புஸ்தகத்துல 2வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம். 4 தேவன் மோசேயை சொன்னது, ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால், சேயரில் குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உங்கள் சகோதரரின் எல்லையை கடக்கப் போகிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள், நீங்களோ மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்களுடைய போர் செய்ய வேண்டாம். அவர்கள் தேசத்தில் ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கூட சேயர் மலை நாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். போஜன பதார்த்தங்களை அவர்கள் கையிலே பணத்துக்கு வாங்கி புசித்து தண்ணீரை அவர்களை பணத்துக்கு வாங்கி குடியுங்கள். இது முதலையே ஆண்டவர் சொல்லிட்டாரு, அந்த இடத்த அவங்களுக்காக கொடுத்துருக்கிறேன், அதனால நீ அவங்க கூட சண்டையெல்லாம் போட வேண்டாம்னாரு. ஏனென்றால் வழியில வேறு சில ராஜாக்கள் போக விட மாட்டான்னு எதிர்த்து வந்தபோது ஆண்டவர் அவனுக்கு விரோதமா போய் அவனை கொண்டுட்டு அவன் தேசத்தை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இங்க ஏதோமுடைய தேசத்தின் வழியே அவர்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணாத, ஏன்னா அவன் உன் சகோதரன், அந்த தேசத்தை நான் அவனுக்கு கொடுத்துருக்கிறேன், அதனால நீ அவனுக்கு விரோதமா போகாதேன்னு சொல்லியிருந்தாரு. எனவே இஸ்ரவேலர்களோடு யுத்தம் செய்யாமல சற்று கடினமான சுற்று வழியாக கடந்து சென்றார்கள். இந்த ஜனங்கள் எப்பொழுதுமே இஸ்ரவேலுக்கு விரோதமாகவே இருந்தார்கள். எனவே இஸ்ரவேலர்கள் ராஜ்யமாகி தாவீது ராஜா எழுந்த போது இவர்களை தன் ஆளுகைக்கு கீழாக கொண்டு வந்து கப்பம் கட்டுகிறவர்களாக, அதாவது உன் தேசம் நீ தான், நீங்க தான் இருக்கணும், நான் ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும், எனக்கு மாசம் மாசம் வரி கொடுக்கணும் என்று சொல்லி இவன் ஆளுகைக்கு கீழாக அவர்களை அடக்கி வைத்தான். ஆனா சாலமோன் காலத்திற்கு பிற்பாடு அவன் மகன் காலத்துல தேசம் 2ஆக உடைந்து யூதா தனி தேசமாகவும் இஸ்ரேல் தனி தேசமாகவும் உடைந்த அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த ஏதோமியர் கலகம் பண்ணி தனியாக பிரிந்து பழையபடியே நாங்கள் ஏதோம் தேசம் அப்படின்னு மாறிட்டாங்க. ஆனா அதுல இருந்து அவங்க செஞ்ச முக்கியமான காரியம் என்னன்னா, யூதாவோ தேசத்துக்கும் இஸ்ரவேலுக்கும் விரோதமாக யார் வந்தாலும், அது அரபியர்கள் வந்தார்கள், மோவாபியர்கள் வந்தார்கள், அம்மோன் வந்தாங்க, பெலிஸ்தியர் வந்தாங்க, நேபாத் நேச்சர் பாலஸ்தீனர் வந்தாங்க, அசிரியா ராஜா வந்தான், இவங்கெல்லாம் எப்போ வந்தாங்களோ அப்ப எல்லாம் இவங்களும் அவங்களோட கூட்டு சேர்ந்து கொண்டு, எனக்கு நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம், ஆனா நான் உனக்கு துணைக்க நான் வாரேன், நான் அவனை அடிக்கணும் என்று சொல்லி இஸ்ரவேலருக்கும் யூதாவுக்கும் விரோதமாக வந்து யுத்தம் பண்ணுவதே, அடித்து ஒருக்குவதே ஒரு காரியமாக வைத்திருக்காங்க. இதை நம்ம சங்கீதம் 137 நம்ம இந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 137 நம்ம பார்த்தோம்னா, நேபாத் நேச்சர் காலத்துல அவனால சிறைபிடிக்கப்பட்டு போன யூதா ஜனங்கள் அவங்க பாடின ஒரு பாட்டு. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம், அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகள் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும், எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தை விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள்.
கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்திலே நாங்கள் பாடுவது எப்படி? எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும் எருசலேமே என்னை முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமல் போன என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டுக்கொள்ளும். அடுத்த வசனம், கர்த்தாவே, எருசலேமின் நாளிலே ஏதோமின் புத்திரரை நினையும். அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திவாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. மூன்றாவது முறையாக நேபுகாத்நேச்சர் அந்த சாலமோன் கிட்ட தேவாலயத்தை இடித்து போடப்பட்டது. இவங்க அவனுக்கு துணையாக வந்து நின்னாங்க. இதை அங்கே எழுதியே வைத்திருக்கிறாங்க. இந்த சந்ததி எப்பொழுதுமே ஏசாவினுடைய சந்ததியான ஏதோமியர் எப்பொழுதுமே யாக்கோபின் சந்ததியான இஸ்ரவேலருக்கும் யூதாவுக்கும் விரோதமாக இருந்ததனால தேவனும் இவர்களுக்கு விரோதமான ஒரு நியாய தீர்ப்பை ஒபதியா என்ற ஒரு தீர்க்கதரிசி மூலமாக கொடுத்தார். கிறிஸ்து பிறப்பதற்கு முன் சுமார் 845வது வருடத்துல இவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னார். இந்த ஒபதியா யூதயா தேசத்திலே தேசம் பிளவுபட்ட போது யூதயா தேசத்திலே தீர்க்கதரிசியாக இருந்தவர். இதே காலத்துலதான் எலிசா இஸ்ரவேல் தேசத்திலே தீர்க்கதரிசியாக இருந்தார். இது ரெண்டு பேரும் ஒரே காலத்தை சேர்ந்தவங்க தான். இந்த நியாய தீர்ப்புல ஒபதியா மூலமாக இஸ்ரவேலுக்கு தேவன் ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்தார். இதுல விசேஷமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, வேதத்தில் உள்ள தீர்க்கதரிசிகள் கூறியதை எழுத்து வடிவத்தில் எழுதி புஸ்தகமாக கையில வைத்து பின் சந்ததிகள் பார்க்கும்படியாக வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் குறிப்பும் முதலிலே ஒபதியா காலத்துல தான் ஆரம்பிச்சது. நம்ம தீர்க்கதரிசிகள் வரிசையில் உள்ள புஸ்தகத்துல முதலிலே எழுதி பின் சந்ததிக்காக வைக்கப்பட்டது இந்த ஒபதியாவுடைய புஸ்தகம் தான். இதுல ஒரே அதிகாரம் தான், 21 வசனம் தான். ஆனா அதுல 18 வசனங்கள் 1 - 18 வரைக்கும் ஏதோமுக்கு விரோதமான தேவனுடைய நியாய தீர்ப்பை தான் இதுல சொல்லுது. ஏதோமுக்கு விரோதமாக தேவன் என்ன செய்ய தீர்மானித்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதை சொல்றாங்க. நம்ம அதை படிக்கலாம். ஒபதியாவின் தரிசனம். கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், எழும்புங்கள், அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம், வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானாதிபதி ஜாதிகளிடத்தில் அனுப்பப்படும் செய்தியை கர்த்தர் சொல்ல கேட்டோம். இதோ நான் உன்னை ஜாதிகளில் சிறுக பண்ணினேன், நீ மெத்தவும் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறாய். கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத்தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்கிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. நீ கழுகை போல உயர போனாலும் நட்சத்திரங்களுக்குள்ளே உன் வீடை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்து உன்னை விழ தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எவ்வளவாய் சங்கரிக்க போனாய். திருடராகிலும் ராத்திரியில் கொள்ளையடிக்கிறார்கள் உன்னிடத்தில் வந்தால் தங்களுக்கு போதுமான மட்டும் திருடுவார்கள் அல்லவா? திராட்சை பழங்கள் அறுக்கிறவர்கள் உன்னிடத்தில் வந்தால் சில பழங்களை விட்டு விடுவார்கள் அல்லவா? ஏசாவினுடையவைகள் எவ்வளவாக தேடி பார்க்கப்பட்டது, அவனுடைய அந்தரங்க பொக்கிஷங்கள் எவ்வளவாக ஆராய்ந்து எடுத்துக் கொள்ளப்பட்டது. உன்னோடு உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும் உன்னை எல்லை மட்டும் துரத்தி விட்டார்கள். உன்னோட சமாதானமாயிருந்த மனுஷர் உன்னை மோசம் போக்கி உன்னை மேற்கொண்டார்கள். உன் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் உனக்கு கீழே கண்ணி வைத்தார்கள், அவனுக்கு உணர்வில்லை. அந்நாளில் அல்லவோ நான் ஏதேமில் உள்ள ஞானிகளையும் ஏசாவின் பர்வதத்தில் உள்ள புத்திமான்களையும் அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தோமானே, ஏசாவின் பர்வதத்தில் மனுஷர் யாவரும் கொலையினால் சங்கரிக்கப்படும்படி உன் பராக்கிரமசாலிகள் கலங்குவார்கள். நீ உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமை நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும். நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய். நீ எதிர்த்து நின்ற நாளிலும் அந்நீர் அவன் சேனைகளை சிறைபிடித்து போன நாளிலும் மறு தேசத்தார் அவன் வாசல்களுக்குள் பிரவேசித்து எருசலேமில் சீட்டு போட்ட காலத்திலும் நீயும் அவர்களில் ஒருவனை போல இருந்தாய். உன் சகோதரன் அந்நியர் வசமான நாளாகி அவனுடைய நாளை நீ பிரியத்தோடு பாராமலும் யூதா புத்திரருடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும் அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாக பேசாமலும் இருக்க வேண்டியதாய் இருந்தது. என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசல்களுக்குள் பிரவேசியாமலும் அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் அனுபவிக்கிற தீங்கை நீ பிரியத்தோடு பாராமலும்
அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் ஆஸ்தியிலே கை போடாமலும் அவர்களிலே தப்பினவர்களை சங்கரிக்கும்படி வழிச்சந்தைகளில் நிற்காமலும் இக்கட்டு நாளிலே அவர்கள் மீதியானவர்களை காட்டி கொடுக்காமலும் இருக்க வேண்டியதா இருந்தது. எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாக வந்திருக்கு. நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும். உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். நீங்கள் என் பரிசுத்த பர்வதத்தின் மேல் மதுபானம் பண்ணினபடியே எல்லா ஜாதிகளையும் எப்பொழுதும் மதுபானம் பண்ணுவார்கள். அவர்கள் குடித்து விழுங்குவார்கள், இராதவர்களைப் போல இருப்பார்கள். ஆனாலும் சீயோன் பர்வதத்தில் தப்பி இருப்போர் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள். யாக்கோபுடைய வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள். ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பாய் இருப்பார்கள். அவர்கள் இவர்களை கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் மீதியா இராதபடி இவர்களை பட்சிப்பார்கள். கர்த்தர் இதை சொன்னார். இதுல தேவனுடைய நியாய தீர்ப்பு சொல்லிட்டாரு. ஏதோமுடைய அழிவு தீர்மானிக்கப்பட்டு விட்டது. மனம் திரும்பவோ மறு வாய்ப்போ இதுல கொடுக்கப்படவில்லை. இதுல முக்கியமான பாயிண்ட், உன் சத்துரு உன்னை மேற்கொள்வான். உன் சிநேகமாக இருந்தவனே உன்னை மேற்கொள்வான். உன் தேசத்தை விட்டு நீ விரட்டப்பட்டு போவாய். முடிவிலே உன் வம்சமே இல்லாமல் போய்விடும். இதுக்கு காரணம் என்னன்னா, உன் பெருமை உன் சகோதரனுக்கு விரோதமாக நீ செயல்பட்டது அப்படின்னு தேவன் சொல்கிறார். அந்த ஏசாவினுடைய வம்சத்தார் இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக அந்த ஒரு வெறுப்பையும் ஒரு வன்மத்தையும் வைத்துக் கொண்டே செயல்பட்டு கொண்டே இருந்தார்கள் எப்பொழுதுமே. இதை நம்ம சரித்திர அந்த வேதத்தில் உள்ள சரித்திர புஸ்தகங்கள் படிக்கிற போது 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாக இதெல்லாம் படிக்கிற போது நமக்கு அவங்க எப்பெல்லாம் விரோதமாக வந்தாங்க நல்லா தெரியும். ஆனா இதே தீர்க்கதரிசியின் வாக்கை இன்னும் சிறிது காலத்துக்கு பிற்பாடு எசேக்கியேல் மூலமாக 2 முறை தேவன் அதை திருப்பியும் ஒரு ரிமைண்டர் கொடுத்தார். எசேக்கியேல் 25:12-14 வசனத்திலையும் எசேக்கியேல் 35:1-15 வயத்திலையும் தேவன் இந்த ஏசாவுடைய அழிவு தீர்மானிக்கப்பட்டு விட்டது, இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொன்னார். பழைய ஏற்பாட்டு புஸ்தகமான கடைசி புஸ்தகமான மல்கியாவில் கூட தேவன் தன் ஜனங்களை கண்டித்து உணர்த்துவதற்கு ஏசாவை ஒரு உதாரணமாக வைத்து பேசுகிறார். மல்கியா 1வது அத்தியாயம் 1-4 வசனங்கள் நம்ம படிக்கலாம். மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தைகள், நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாலும் அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன். ஏதோமியர் நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பாலானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்கிறார்கள். அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றென்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படும். கடைசி முதலாக எழுதி வைக்கப்பட்ட தீர்க்கதரிசன புஸ்தகமே ஏதோமை குறித்து தான். தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் கடைசி புஸ்தகத்தினுடைய ஆரம்பமே ஏதோமை குறித்தது. ஸோ தேவன் அவனை எவ்வளவாக அவனுடைய செயலை இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். காரணம், அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணனா தேவன் விளக்கினதே துணிகரமா போய் எடுத்துக்கொண்டாந்து வீட்டுக்குள்ள கொண்டாந்து வைத்தான். தாய் தகப்பனுக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. தாய் தகப்பனுக்கு கனம் பண்ணாமலும் அவர்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பாடுகளையும் உபத்திரவத்தையும் கொடுத்தான். அதனுடைய விளைவு அவனுடைய சந்ததி தேவனால சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியாகவே போய்விட்டதை பார்க்கணும். இந்த ஏசாவின் சந்ததியின் முதலிலே சேயீர் மலையிலே குடியேறினார்கள்னு பார்க்கிறோம். இது இயற்கையாகவே ஒரு பாதுகாப்பான இடம். இதை யுத்தம் செய்து யாரும் பிடிக்கவே முடியாது. இருபுறமும் உயரமான மதில் போல நிற்கிற மலைகளுக்கு இடையே குறுகின வழிதான் இதுக்கு போகக்கூடிய ஒரே வழி. இது இன்று பெட்ரா என்று அழைக்கப்படுகிறது. இந்த பகுதி
அங்கே உள்ள சிற்பங்களையும் சிலைகளையும் பார்ப்பதற்கு, அந்த வழிகள் வழியா போவதற்கு இன்றைக்கு டூரிஸ்ட் நிறைய போயிட்டு வராங்க. அங்க யாரும் குடியிருக்கல, சுற்றுலா பயணிகள் மட்டும் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. தேவன் தீர்க்கதரிசனம் சொன்னபடி சுமார் 600வது வருஷத்துல 854 தேவன் தீர்க்கதரிசனம் சொன்னாரு. ஒரு 250 வருடங்கள் கழித்து 600வது வருடத்துல நெபர்டினர் என்கக்கூடிய ஒரு குழுவினர் அவங்க வந்தாங்க. ஏதோமியரோட நண்பர்கள் போல பழகினார்கள். அவர்கள் ஏதோமியரோடு சேர்ந்து வந்து அவர்கள் வாசிக்கக்கூடிய சேயீர் மலைக்கு வந்து அங்க வந்து உட்கார்ந்து இருந்துட்டு கொஞ்ச நாள்ல அவர்களுக்கு விரோதமாக எழும்பி அந்த ஏதோமியரே அங்க இருக்காதபடி விரட்டி அடிக்கப்பட்டார். ஏதோமியருடைய எல்லா பொருளும் அவர்கள் கொள்ளையடித்தாருங்க. இவங்களை விரட்டி அடிச்சுட்டு அவங்க அங்க குடி உட்கார்ந்துட்டாங்க. இப்ப எல்லா பொருளையும் இழந்து உயிர் தப்பி ஓடிய ஏதோமியர் தெற்கே உள்ள பாலைவனத்துல வந்து குடியேறினாங்க. அந்த பாலைவனத்துல இவங்க குடியேறின போது ஏதோமியர் அப்படிங்கிற இவங்க பேரு இதுமேயர் அப்படின்னு மாறுச்சு. அவங்க வசித்த பகுதி இதுமேயா அப்படின்னு அழைக்கப்பட்டது. பிற்காலத்துல ரோமர்கள் யூதாவை தங்கள் ஆளுகைக்கு கீழாக கொண்டு வந்த போது இந்த இதுமேய வம்சத்தை சேர்ந்த அத்திப்பத்தர் அப்படிங்கிற ஒரு மனிதனை அப்ப இருந்த ரோம கவர்னர் ஜூலியஸ் சீசரை பார்த்து பேசி, இந்த பகுதியை எனக்கு கையில் கொடு, உனக்கு விருப்பமான டாக்ஸ் நான் கலெக்ஷன் பண்ணி தரேன் என்று அவனோட ஒப்பந்தம் பேசி இந்த யூதேவன் கவர்னராக ஜூலியஸ் சீசரால் நியமிக்கப்பட்டான். அவனுடைய மகன் தான் அவனுக்கு அப்புறம் வந்தவன் மகா ஏரோது என்று அழைக்கப்படுகிறவன். அவன் கவர்னர் தான், ஆனாலும் ராஜா என்று அவனுக்கு ஒரு பட்டத்தை சூட்டி கொண்டு நான் இந்த பகுதியுடைய ராஜா அப்படின்னு உட்கார்ந்துக்கிட்டான். அவன் காலத்துலதான் இயேசு கிறிஸ்து அங்க பிறந்தார். அதனாலதான் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற எங்கே ஒன்று கேட்டபோது அவரை கொலை செய்யும்படி முயற்சி செய்தான். அவனுடைய மகன் ஏரோது அந்திப்பா, இவன் காலத்துலதான் யோவான் ஸ்நானன் தன் ஊழியத்தை ஆரம்பித்தாரு. தன் சகோதரனுடைய மனைவியை இவன் வீட்டை கொண்டாந்து வச்சு கொண்டதுனால அதை அவன் தவறு என்று யோவான் ஸ்நானன் சொன்னதுனால அவனை தலையை வெட்டி கொலை செய்தான். இவன் அந்த மகா ஏரோதுடைய மகன் ஏரோது அந்திப்பா. அவனுடைய மகன் ஏரோது அக்கிரிப்பா, முதலாம் ஏரோது அக்கிரிப்பா யாக்கோபை பட்டயத்தாலே கொலை செய்தான். பரிசேயர் சதுசேயரை திருப்திப்படுத்துவதற்காக யாக்கோபை பட்டயத்தாலே கொலை செய்தான். இந்த மகா ஏரோது கொஞ்சம் ஞானமாக ஒரு காரியத்தை செய்தான். என்ன செய்தான்னா, அப்ப இருந்த பரிசேயர் சதுசேயர் இந்த ஆசாரியர்கள் இவர்கள் எல்லாம் தான் கண்ட்ரோல்ல கொண்டுட்டு வர்றதற்காக உங்களுக்கு தேவாலயத்தை நான் கட்டித் தருகிறேன் என்று அவன் கட்ட ஆரம்பிச்சு, இயேசு கிறிஸ்து காலத்துக்கு முந்தி இருந்த அந்த மகா ஏரோது இதை கட்ட ஆரம்பித்து ஒரு 1.5 வருடத்துல அந்த கட்டிட்டான். ஆனாலும் இன்னும் வேலைகள் பாக்கி இருக்கு, நான் இதை செய்யணும் அதை செய்யணும், கோட்டைச்சவரை கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும் என்று கிட்டத்தட்ட அவன் சாகர வரைக்கும் கட்டிக்கிட்டே இருந்தான். அதனால அவன் தேவாலயத்தை கட்டி கொடுப்பதனால அன்றைக்கு இருந்த ஆசாரியர்களும் பரிசேயர்களும் அவனுக்கு சாதகமாகவே செயல்பட்டாங்க. அவனுக்கு அடங்கிய காரியங்களை செய்து கொண்டு வந்தாங்க. இந்த ஏரோது அக்கிரிப்பா, முதலாம் ஏரோது அக்கிரிப்பா அவனுடைய காலத்துலதான் அவன் யாக்கோபை பட்டயத்தாலே கொலை செய்தான். யோவான் ஸ்நானனை கொலை செய்தானே அவனுடைய மகன் தான் இவன் ஏரோது அக்கிரிப்பா, முதலாம் ஏரோது அக்கிரிப்பா. யாக்கோபை பட்டயத்தால கொலை செய்தான். பேதுருவை கொலை செய்யும்படியாக சிறையில பிடிச்சு வச்சான். தேவதூதன் அவனை வெளியே கொண்டு போயிட்டாரு. அப்புறம் அவன் சபையில உட்கார்ந்து நான் தான் தேவன் என்று சொல்லி அவன் பிரசங்கம் பண்ணனால தேவன் அவனை அடித்ததுனால புழுது செத்து போனான். இவனுக்கு ஒரு மகன் அவனுக்கு அப்புறம் வந்தான். இவன் 2ஆம் ஏரோது அக்கிரிப்பா. இவன் தான் பிற்காலத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்ம படிக்கலாம். பவுலை நியாயாசனத்துல நியாயம் விசாரிக்கிற ஒருவனாக அவன் இருந்தான்.
ஆனால் அவனை நியாயம் விசாரித்து அவன் நியாய தீர்ப்பை குறித்து பின்வரும் நாட்களை குறித்த போது போதும் நீ பேசினது போது நம்மளை விட்டுரு, நீ போயிட்டு வான்னு சொல்லி அவனை அனுப்பிச்சு விட்டான். ஆனால் இவன் பிள்ளைகள் இல்லாமலே, இவனுக்கு சந்ததி இல்லாமலே இவன் மரித்து போனான். இதை தொடர்ந்து கிபி 70 ரோமர்கள் எருசலேமை முற்றுமாக அழித்து தரைமட்டம் ஆக்கி அந்த தேவாலயத்தை ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில்லாமல் இடித்து பிடுங்கி எடுத்து போட்ட போது இந்த ஏசா வம்சத்தாரை ஏதோமேரை ஒரு ஆள் கூட இல்லாம அவர்கள் கொலை செய்தார்கள். காரணம், அதுவரைக்கும் அந்த யூதாவை ஆளுகிற பொறுப்பிலே இருந்தவர்கள் அவர்கள் தான். அதனால அங்க ஒருத்தவங்க கூட இருக்கக்கூடாது என்று சொல்லி அழைத்தாங்க. ஸோ 854 கிமு 854 தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் வார்த்தைக்கு வார்த்தை நிறைவேறியது. அவனுடைய நண்பர்கள் அவனை மோசம் போக்கினாங்க, அவன் இருக்கிற இடத்த விட்டு விரட்டி விட்டாங்க, அவன் சொத்தை எல்லாம் கொள்ளையடிச்சாங்க. கடைசியில் அவன் இராமலே போனான், வம்சமே இல்லாமல் போனான். அந்த ஏதோம் வம்சம் இன்னைக்கு சுத்தமாக இல்லை, ஆனா யூதாவும் இஸ்ரவேலும் இன்னைக்கும் இருக்கு. இதுல நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், இதனுடைய ஆரம்பம் எங்க இருக்குது? இந்த இவ்வளவு தவறுகளுக்கு முதல் கோணல் முற்றும் கோணல். முதல் கோணல் எங்க ஆரம்பித்தது? தேவ பிரசன்னத்தின் தேவ ஆசீர்வாதத்தையும் இன்றைக்கும் ஜனங்கள் அலட்சியம் பண்றாங்க. அந்த தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை அவன் அலட்சியம் பண்ண நான் ஒருவேளை சாப்பாட்டுக்காக. எபிரேயர் புஸ்தகத்துல இவனை குறித்து சபையில் உள்ள நமக்கு ஒரு எச்சரிப்பாக ஒரு வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 12வது அத்தியாயத்துல 16-17 பார்க்கலாம். ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாதத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனென்றால் பிற்பாடவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடிலும் மனம் மாறுதலை காணாமற் போனான். உலக பிரகாரமான ஒருவேளை சாப்பாட்டுக்காக தேவனுடைய ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணுனா, அதனால அவன் பின்னாடி கஷ்டப்பட்டு கத்தி கதறி கேட்ட போது கூட தேவன் அவனுக்கு கொடுக்க மாட்டேன்றார். அவன் கண்ணீரோடு கத்தி கதறியும் கூட தேவனிடத்திலிருந்து அந்த மனம் மாறுதல், அவனை திருப்பி ஆசீர்வதிப்பான்னு ஒரு வரவே இல்லை, காணாமல் போனான். இது நமக்கும் ஒரு எச்சரிப்பாக கடைசி காலத்தில் இருக்கணும். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கு பிரதானமாக வைத்து தேவனுடைய நித்திய காலத்திற்குரிய ஆசீர்வாதங்களை அலட்சியம் பண்ணுவது அது தேவனும் நம்மளை அலட்சியம் பண்ணக்கூடிய ஒரு கோலத்தில் கொண்டு விட்டுரும். இன்னொன்று, தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும். இந்த வாலிபர்கள் எல்லாமே யாரை கேட்டீங்கனாலும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாதுங்க சார். அதுதான் தாய் தகப்பனை அவர்கள் கனம் பண்ணுவதில்லை. எப்பொழுது ஒரு பிள்ளை தாய் தகப்பனை கனம் பண்ணவில்லையோ அப்பொழுது தேவன் அவன் வாழ்க்கையில ஆசீர்வதிப்பதற்கு விசேஷமாக தன்னுடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கக்கூடிய விசேஷ ஞானத்தையும் ஆலோசனையும் வழிநடத்துதலையும் கொடுக்காம ஒதுங்கி போயிடுவாங்க. ஸோ கண் போன போக்கில் போய் அவங்க கடைசியில் அழிவை நோக்கித்தான் போக மாதிரி ஆயிடும். 10 கட்டளைகளிலே தாய் தகப்பனை கனம் பண்ணு, அப்பொழுது நீ தீர்க்காயுசாக இருப்பாய். வாக்குத்தத்தத்தோட வந்த ஒரே இது அதுதான். இன்னொன்று, தன் சகோதரனுக்கு விரோதமாகவன் எப்பொழுதும் நின்றான். பழைய காலத்தில் நடந்த மனதில் வைத்துக்கொண்டு இன்னைக்கும் தன் சகோதரனுக்கு விரோதமாகவே எப்பொழுதும் நின்றான். இது தேவன் வெறுக்கக்கூடிய மிக மோசமான ஒரு காரணமாகும். அதனால உன் சகோதரன் இனி வெறுத்தாய், நானும் உன்னை வெறுத்தேன் என்று தேவன் அவன் ஒதுக்கி போட்டார். இன்றைக்கும் இந்த காரியங்களில் இருந்து நம்மை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டாம். எபிரேயரும் அதுதான் எழுதுறார். வாக்கியன் சபைக்கு எழுதுகிற போதுதான் அவனை ஒரு உதாரணமாக வைத்து அவனை போல இராதபடி ஜாக்கிரதையா இருங்க. இன்றைக்கு அவனுடைய தவறு என்னன்னு பார்த்தோம். நம்ம பிள்ளைகளை இந்த தவறு செய்யாதபடி நம்மை காத்துக்கொள்வது முக்கியம். எபிரேயர் நிர்வாக்கியம் 12-14வது வசனத்தில் இப்படி ஆரம்பிக்கிறார். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும்
யாதொரு கசப்பான வேறு முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு. அந்த கசப்பு வெறுப்பு வேறு நமக்குள்ள இருந்தா தேவனுடைய கிருபையை நம்ம இழந்து போயிடுவோங்க. தேவனுடைய கிருபையை இழந்து போய்விட்டால் தேவனுடைய ஆசீர்வாதம் அங்கே வருவதற்கு வழி கிடையாது. இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன? ஒருவரை ஒருவர் வெறுப்பதும் அவர்களுக்கு விரோதமாக செயல்படுவதும். தேவன் இதை வெறுக்கிறார். ஏனென்றால் பழி வாங்குவது எனக்குரியதுன்னு இருக்காரு. எனக்கு விரோதமா செஞ்சான் அதனால நான் போய் செய்யறேன் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ரைட்டே கிடையாது. நமக்கு விரோதமா செஞ்சான் ஆண்டவர் உன் வகையில கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். டீலிங் அவர் கையில் இருக்கு. நம்ம எழும்புவதற்கு நமக்கு எப்பொழுதும் தேவன் அனுமதி கொடுக்கிறவர் அல்ல. சின்ன காரியம்தான். தேவனுடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் உலக பிரகாரம் ஒருவேளை சாப்பாடு ஒன்று பெருசா தெரிஞ்சது. தாயின் தகப்பனை அலட்சியம் பண்ணுனா மனம் அறிந்தே தாயின் தகப்பனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தான். இன்றைக்கு கூட வேதம் நமக்கு சொல்லுது, விசுவாசி அபிசுவாசியோடு இணைக்கப்படாதிருப்பாயாக. வேதத்தில் முதலாவது தேவன் கண்டு மனம் வேதனைப்பட்டது, தேவனுடைய புத்திரர் மனுஷ குமாரத்தைகள் அதிக சௌந்தரியமா இருக்கிறார்கள் என்று அவர்களுக்குள்ளே தங்கள் மனைவியை தெரிந்து கொண்டார்கள். இன்னைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் உலக பிரகாரமாக வாழக்கூடிய பெண்களை அவர்கள் அதிக சௌந்தரியம் என்று கண்டு அவர்களே நான் கல்யாணம் பண்ணுவேன்னு நிற்கிறாங்க. எவ்வளவோ கிறிஸ்தவ பிள்ளைங்க, பெண் பிள்ளைகள் உலகத்தானாகிய ஒரு மனிதனை நேசித்து நான் அவனைத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு நிற்கிறாங்க. இது தேவன் விளக்கினது. அதற்குள்ள நான் உள்ள வந்துட்டு அதற்கப்புறம் நான் எனக்கு ஆண்டவரை ஆசீர்வதியும் என்றால் முடியாது. அவர் வர முடியாது. நம்முடைய வாழ்க்கையில திருத்த முடியாத, திருப்பிக் கொள்ள முடியாத தவறுகளில் மிக முக்கியமான ஒரு தவறு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது. இது தேவ ஆலோசனையை காத்திருந்து தேவன் கொடுப்பதை நாம் பெற்றுக்கொள்கிற போது கடைசி வரைக்கும் ஆசீர்வாதம் இருக்கும். இன்றைக்கும் அநேக பிள்ளைங்கள் அதன்படி போறதுனால அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை கொண்டு விட முடியும். சகோதரனுக்கு விரோதமாக செயல்படுவது, இது ஒருவருக்கு ஒரு விரோதமாக செயல்பட்டால் நமக்கு அனுமதி கிடையாது. ஸோ இந்த காரியங்களை நம்ம விலக்கி தேவன் என் வாழ்க்கையை முழுமையாக ஆசீர்வதிக்க முடியும், என்ன இல்லை என் சந்ததியை ஆசீர்வதிக்க முடியாக அவர்கள் கையில் கொடுக்கணும். இதை ஏசாவின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிற பாடம் இதுதான். இன்றைய இந்த வேத பாட வகுப்பு முடிவடைந்தது. மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.